Brother, good morning. குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சிகிச்சையா இருக்கீங்களா? டபுள் குஷியா இருக்கேன் சிஸ்டர். இந்த வருஷத்துல முதல் வந்த அவ்யத்தவாணி சூப்பரா இருக்குது வாணி. ஆ, பயங்கர பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு இந்திரியத்தையும் எப்படி நடத்தணும் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு. பார்வை இப்படி இருக்கணும், உள்ளுணர்வு இப்படி இருக்கணும், உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கணும், உங்களுடைய சுபாவம் எப்படி இருக்கணும், உங்களுடைய சம்ஸ்காரம் எப்படி இருக்கணும், உங்களோட சமான் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்னா வர்ணிச்சிருக்காரு. இப்படி இருந்தீங்கன்னா மொத்தமா சுயராஜ்ய அதிகாரியா மாறிடுவீங்க, நாளைக்கு விஸ்வராஜ்ய அதிகாரியா வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், சூப்பர். வாணி வாசிங்க. Brother, 5/1/2025 காலை முரளி அவ்யக்த பாப்தாதா மதுபன். ரிவாஸ் டேட் 17/10/2003. ஓம் சாந்தி. வருடம் முழுவதும் திருப்திமணியாகி சதா திருப்தியாக இருங்கள் மற்றும் அனைவரையும் திருப்திப்படுத்துங்கள். திருப்தி மணி, அதுதான் உங்களுடைய சமான். திருப்தி மணியா இருக்கணும் இந்த வருஷம் ஃபுல்லா. நீங்க திருப்தி ஆயிருந்து மற்றவர்களையும் திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருப்தி மணியாகி மற்றவரையும் திருப்திப்படுத்துங்கள். இன்று திலாராம் பாப்தாதா தம்முடைய நாலாபுரமும் முன்னால் உள்ள குழந்தைகளையும் கூட மற்றும் தூரத்தில் இருந்தாலும் அருகில் இருப்பவர்களையும் ஒவ்வொரு ராஜ செல்லத்தையும் மிக அன்பான குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் ராஜா. எனவே ராஜ செல்லம், இந்த பரமாத்மா அன்பு செல்லம் உலகத்தில் மிக குறைவான ஆத்மாக்களுக்கே கிடைக்கிறது. ஆனால் நீங்கள் அனைவரும் பரமாத்மா அன்பு பரமாத்மா செல்லத்துக்கு அதிகாரிகள். உலக ஆத்மாக்கள் வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அனைவரும் பரமாத்மா அன்பை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். பரமாத்மா பாலனையில் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த மாதிரி உங்கள் பாக்கியத்தை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்களா? பாப்தாதா குழந்தைகள் அனைவரையும் இரட்டை ராஜ்ய அதிகாரிகளாக பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போதைய சுயராஜ்ய அதிகாரி ராஜாவாகவும் இருக்கிறீர்கள். மேலும் வருங்காலத்திலோ ராஜ்யம் உங்கள் பிறப்புரிமையாக இருக்கும். ஆக இரட்டை ராஜாக்கள் நீங்கள் அனைவரும் ராஜாக்கள் தான் இல்லையா? பிரஜைகள் இல்லையே. ராஜயோகிகளா அல்லது சிலர் பிரஜா யோகிகளாகவும் இருக்கிறீர்களா? பிரஜா யோகி யாராவது இருக்கிறீர்களா? பின்னால் இருப்பவர் ராஜயோகிகளா? பக்கா யோசித்து ஆம் என சொல்ல வேண்டும். யோசித்து ஆம் என சொல்ல வேண்டும். ராஜ அதிகாரி என்றால் சர்வ சூட்சும மற்றும் ஸ்தூல கர்மேந்திரியங்களின் அதிகாரி. ஏனென்றால் சுயராஜ்யம் உள்ளது இல்லையா? ஆக எப்போதாவது ராஜா ஆகிறீர்களா அல்லது சதா ராஜாவாக இருக்கிறீர்களா? எப்போது ராஜாவா இருக்கீங்களா அல்லது சதா ராஜாவா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. அப்பா கேள்வி கேக்குறாங்க. முக்கியமாக தனது மனம் புத்தி சமஸ்காரத்திற்கும் கூட அதிகாரியாக இருக்கிறீர்களா? சதா அதிகாரியா அல்லது எப்போதாவது தானா? சுயராஜ்யம் என்றால் சதா சுயராஜ்யமாக இருக்குமா அல்லது ஒரு நாள் இருக்கிறது அடுத்த நாள் இல்லை என்று அந்த மாதிரியா? ராஜ்யம் என்றால் சதா இருக்கும் இல்லையா? சதா என்பதில் ஆம் என சொல்வதில்லையா? சில நேரம் மனம் உங்களை நடத்துகிறதா அல்லது நீங்கள் மனதை நடத்துகிறீர்களா? எப்போதாவது மனம் மாலிக் ஆகிறது இல்லையா? ஆக சதா சுயராஜ்ய அதிகாரி, விஸ்வராஜ்ய அதிகாரியா நீங்கள்? சதா சோதித்து பாருங்கள். எவ்வளவு இது சொல்றாங்க. திலாராம் பாபா ராஜா குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எப்படிப்பட்ட ராஜாவா இருக்கீங்க? 2 விதமான ராஜாவா இருக்கீங்க. சுயராஜ்ய அதிகாரியாவும் இருக்கீங்க, விஸ்வராஜ்ய அதிகாரியாவும் இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இரட்டை ராஜாக்களா இருக்கீங்க. இப்படிப்பட்ட பரமாத்மா பாலனை உங்களுக்கு ஒருபோதும் கிடைக்க போறது இல்ல. எந்த யுகத்திலையும் கிடைக்க போறது இல்ல. இந்த சங்கம யுகத்துல மட்டும்தான் கிடைக்குது. இப்படிப்பட்ட பாக்கியத்துக்கு அதிகாரி ஆத்மாக்கள் குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப யாரு சுயராஜ்ய அதிகாரியா இருக்காங்களோ நாளைக்கு விஸ்வராஜ்ய அதிகாரியா வந்துருவாங்க. இப்போ உங்களுடைய சுயராஜ்யம் நடக்குதா? நீங்க ராஜயோகிகள் தானே? ராஜாவா இருக்கீங்களா இல்ல பிரஜைகளா மாறிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. பிரஜா யோகிகளான்னு கேக்குறாரு. அப்ப ராஜயோகிகள் எப்படி இருக்கணும்? சுயராஜ்ய அதிகாரிகளா இருக்கணும். சுயத்தின் ராஜ்யம் நடக்கணும். அதுக்கெல்லாம் எஜமானனா ஆத்மா இருக்கணும். அதான் ஆத்மா ராஜான்னு சொல்றது. அப்ப சுயராஜ்ய அதிகாரினா
5 கர்மேந்திரியங்கள் மற்றும் 3 சூட்சும இந்திரியங்களுக்கு அதிகாரி. அப்ப இந்த 3 சூட்சும இந்திரியங்களும் இந்த 5 கர்மேந்திரியங்களும் உங்களுடைய கட்டளைப்படி நடக்கணும். அவங்களதான் ராஜயோகின்னு சொல்ல முடியும். அதான் பாபா சொல்றாரு, எப்பயாவது உங்களை இந்த 5 கர்மேந்திரியங்களும் 3 சூட்சுமேந்திரியங்களும் நீங்க நடத்துறீங்களா, இல்ல அது உங்கள வழி நடத்திட்டு இருக்குதா அப்படின்னு கேக்குறாரு. அதுலயும் குறிப்பா மனம் உங்களுக்கு மாலிக்கா மாறிடுதா, இல்ல நீங்க மனசுக்கு மாலிக்கா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஓகே சிஸ்டர், அதான் ரொம்ப முக்கியம். மனம் வழி நடத்தக்கூடாது. ஆத்மாவான நீங்க உங்களுடைய புத்தி தான் மற்ற எல்லா கர்மேந்திரியங்களையும் வழிநடத்தக்கூடியதா இருக்கணும். ஏன்னா தந்தை புத்தியில தான் ஞானம் கொடுத்திருக்காரு. புத்திக்கு தான் ஆத்மாவின் சக்தி இருக்கணும் அப்படிங்கறது சொல்றாரு சிஸ்டர். சரி வாசிங்க. சதா யோசித்து பாருங்கள், எவ்வளவு நேரம் மற்றும் எவ்வளவு சக்தியுடன் தன்னுடைய கர்மேந்திரியங்கள் மனம் புத்தி சம்ஸ்காரத்தின் மீது இப்போது அதிகாரி ஆகிறீர்களோ அவ்வளவு வருங்காலத்தில் ராஜ்ய அதிகாரம் கிடைக்கும். இப்போது பரமாத்ம பாலனை, பரமாத்ம படிப்பு, பரமாத்ம ஸ்ரீமத்தின் ஆதாரத்தில் இந்த ஒரு சங்கம யுக ஜென்மத்தில் சதா அதிகாரி இல்லை என்றால் 21 ஜென்மங்களுக்கு எப்படி ராஜ்ய அதிகாரி ஆவீர்கள்? கணக்கு உள்ளது இல்லையா? இச்சமயத்தின் சுயராஜ்யம் சுயத்தின் ராஜா ஆவதன் மூலம்தான் 21 பிறவிகளுக்கு கேரண்டி உள்ளது. நான் யார் மற்றும் என்னவாக ஆவேன் தனது வருங்காலத்தை நிகழ்காலத்தின் அதிகாரத்தின் மூலம் சுயம் அறிந்து கொள்ள முடியும். யோசித்து பாருங்கள், விசேஷ ஆத்மாக்களாகிய உங்கள் அனாதி ஆதி பர்சனாலிட்டி மற்றும் ராயல்டி எவ்வளவு உயர்ந்தது. அனாதி ரூபத்திலும் பாருங்கள், எப்போது ஆத்மாக்கள் நீங்கள் பரந்தாமத்தில் இருக்கிறீர்களோ அப்போது எவ்வளவு ஜொலிக்கின்ற ஆத்மாக்களாக காணப்படுகிறீர்கள். அந்த ஜொலிப்பின் ராயல்டி பர்சனாலிட்டி எவ்வளவு பெரியது தென்படுகிறதா? மேலும் பாபாவோடு கூடவே ஆத்மா ரூபத்திலும் இருக்கிறீர்கள், அருகில் இருக்கிறீர்கள். எப்படி ஆகாயத்தில் சில நட்சத்திரங்கள் அதிகம் ஜொலிப்பவையாக உள்ளன இல்லையா? அதுபோல் ஆத்மாக்கள் நீங்களும் கூட பாபாவுடன் மற்றும் விசேஷமாக ஜொலிக்கின்ற நட்சத்திரங்களாக இருக்கிறீர்கள். பரந்தாமத்திலும் கூட நீங்கள் பாபாவுக்கு அருகில் இருக்கிறீர்கள். மற்றும் பிறகு சத்தியுக ஆரம்பத்திலும் கூட தேவாத்மாக்களாகிய உங்களது பர்சனாலிட்டி ராயல்டி எவ்வளவு உயர்ந்தது. முழு கல்பத்திலும் சுற்றி வாருங்கள். மகாத்மாக்கள் இருந்து சென்றிருக்கிறார்கள், தர்மாத்மாக்கள் இருந்து சென்றிருக்கிறார்கள், அரசியல் தலைவர்கள் இருந்து சென்றிருக்கிறார்கள், நடிகர்கள் இருந்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த மாதிரி பர்சனாலிட்டி யாருக்காவது இருந்துள்ளதா? தேவாத்மாக்களாகிய நீங்கள் சத்தியுகத்தில் இருந்தது போல தங்களது தேவ பர்சனாலிட்டி முன்னால் வருகிறது இல்லையா? வந்து கொண்டு இருக்கிறதா? அல்லது நாம் அது போல் ஆவோமா இல்லையா என தெரியவில்லையே என்று அந்த மாதிரியா? பக்காவா தங்களின் தேவரூபத்தை முன்னால் கொண்டு வாருங்கள். பாருங்கள், பர்சனாலிட்டி முன்னால் வந்து விட்டதா? எவ்வளவு பர்சனாலிட்டி! இயற்கையும் கூட பர்சனாலிட்டி உள்ளதாக ஆகிவிடுகிறது. பறவைகள், மரங்கள், பழங்கள், பூக்கள் அனைத்தும் பர்சனாலிட்டி உள்ளவை மற்றும் ராயல். நல்லது. பிறகு கீழே வாருங்கள். அப்போது தங்களின் பூஜைக்குரிய ரூபத்தை பார்த்திருக்கிறீர்களா? உங்களுக்கு பூஜை நடைபெறுகிறது. இரட்டை வெளிநாட்டினர் பூஜைக்குரியவராக ஆவார்களா? இந்தியர்கள் ஆவார்களா? நீங்கள் தேவி தேவதை ஆகியிருக்கிறீர்களா? துதிக்கை உள்ளவரா கணேஷ்? இல்லை வால் உள்ளவரா அனுமர்? இல்லை தேவிகளும் கூட அந்த கருப்பு ரூபம் காளி கருப்பு ரூபம் இல்லை. ஆனால் தேவிகளும் கூட அந்த கருப்பு ரூபம் காளி ரூபம் இல்லை. ஆனால் தேவதைகளின் கோயில்களில் பாருங்கள், உங்கள் பூஜைக்குரிய சொரூபத்துக்கு எவ்வளவு ராயல்டி உள்ளது, எவ்வளவு பர்சனாலிட்டி உள்ளது. மூர்த்தி இருக்கும் 4 to 5 அடிக்கு மற்றும் கோவில் எவ்வளவு பெரியதாக உருவாக்குகிறார்கள். இந்த ராயல்டி மற்றும் பர்சனாலிட்டி உள்ளது. தற்போதைய பிரதம மந்திரி ஆகட்டும், ராஜா ஆகட்டும், பாவம் அவர்களின் உருவங்களை தயார் செய்து வெயிலில் நிறுத்தி விடுகிறார்கள். அவர்கள் யாராக இருந்தாலும் சரி. மேலும் உங்கள் பூஜைக்குரிய சொரூபத்தின் பர்சனாலிட்டி எவ்வளவு பெரியது, உயர்தரமானது இல்லையா? குமாரிகள் அமர்ந்திருக்கிறீர்கள் இல்லையா? உங்களுக்கு ராயல்டி உள்ளது இல்லையா? பிறகு கடைசியில் சத்தியுகத்திலும் கூட அனைவரின் ராயல்டி எவ்வளவு உயர்ந்தது. நேரடியாக சங்கம யுகம், அது மிஸ்டேக் ஆயிருக்கு. பிராமண வாழ்க்கையின் சங்கம யுகம்.
சங்கமிகளின் கூட அனைவரின் ராயல்டி எவ்வளவு உயர்ந்தது. நேரடியாக பகவான் உங்களது பிராமண வாழ்க்கையில் பர்சனாலிட்டி மற்றும் ராயல்டியை நிரப்பியுள்ளார். பிராமண வாழ்க்கையின் ஓவியர் யார்? சுயம் தந்தை. பிராமண வாழ்க்கையின் பர்சனாலிட்டி ராயல்டி எது? தூய்மை. தூய்மையின் ராயல்டி உள்ளது இல்லையா? இங்கே அமர்ந்துள்ள பிராமண ஆத்மாக்கள் அனைவருக்கும் தூய்மையின் ராயல்டி உள்ளது இல்லையா? ஆம். தலையை அசையுங்கள். பின்னால் இருப்பவர்கள் கை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பின்னால் இல்லை, முன்னால் இருக்கிறீர்கள். பாருங்கள், பார்வை பின்னால் போகிறது. முன்பாகவோ இதுபோல் பார்க்க வேண்டி இருக்கிறது, பின்னால் தானாகவே போகிறது. அதாவது முன்பாகவோ இது போல் பார்க்க வேண்டி இருக்குது, ஆனால் பார்வை பின்னால் தானாகவே போகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். ஓகே சார், சரிங்க சார், சொல்லிடலாம். 3 விதமான சம்பந்தத்தை சொல்றாரு அப்பா. தந்தை, ஆசிரியர், குரு. தந்தையின் மூலமா இந்த சங்கமயுகத்துல உங்களுக்கு பாலனை கிடைக்குது, ஆசிரியர் மூலமா படிப்பு கிடைக்குது, குரு மூலமா ஸ்ரீமத் கிடைக்குது. இப்ப நீங்க சுயராஜ்ய அதிகாரியா ஆகலைன்னா எப்பதான் சுயராஜ்ய அதிகாரி ஆவீங்க? இந்த சுயராஜ்ய அதிகாரியின் இந்த சங்கமயுகத்துல நீங்க செய்யக்கூடிய இந்த பயிற்சி முயற்சியின் பலனாகத்தான் 21 பிறவிக்கு சொர்க்கராஜ்யம் கிடைக்குது. சொர்க்கராஜ்யத்துல ராஜ்ய அதிகாரியா ஆகுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து இந்த 5 விதமான சொரூபத்தை சொல்றாரு. இந்த 4 விதமான சொரூபம் பரிஸ்தாவை விட்டுட்டாரு, வச்ச 4 சொல்றாரு அப்பா. ஆதிஸ்வரூபம், அனாதிஸ்வரூபம், பூஜ்ய ஸ்வரூபம், பிராமண ஸ்வரூபம். அதுல அனாதிஸ்வரூபம் சொல்றாரு. பரந்தாமத்துல நீங்க எப்படி இருந்தீங்க பாருங்க அப்படின்னு. உங்களுடைய தூய்மையின் பர்சனாலிட்டி, உங்களுடைய ராயல்டி எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னு பாருங்க அப்படிங்கிறார். எல்லா ஆத்மாக்களும் ஒளிப்புள்ளியா குட்டி குட்டியா தான் இருப்பாங்க. பரமாத்மாக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நீங்க தான் அப்படிங்கிறார். நீங்க தான் பரமாத்மாக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள். அப்ப மற்ற ஆத்மாக்கள்லாம் இருந்தாலும் அவங்களுடைய ஜொலிப்பை விட உங்களுடைய ஜொலிப்பு மிகவும் அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா தூய்மை நிறைந்த ஆத்மாக்கள் இல்லையா, தூய்மையின் பர்சனாலிட்டி ராயல்ட்டியோட இருந்தவங்க இல்லையா, அப்ப நம்மளுடைய ஜொலிப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பரந்தாமத்தின் நினைவு எப்படி வரணும் உங்களுக்கு? அடுத்து ஆதிஸ்வரூபம் சொல்றாரு. எவ்வளவு மகாத்மாக்கள் வந்திருக்காங்க, அதாவது தேவதாஸ்வரூபம் சொல்றாரு. எவ்வளவு மகாத்மா வந்திருக்காங்க, தர்மாத்மாக்கள் வந்திருக்காங்க, நடிகர்கள் வந்திருக்காங்க, அரசியல் தலைவர்கள் வந்திருக்காங்க. எத்தனை பேர் வந்திருந்தாலும் உங்களுடைய தேவதாஸ்வரூபத்தை பாருங்க, இவங்களையும் பாருங்க. அப்போ உங்களுடைய தேவதாஸ்வரூபத்துக்கு முன்னாடி இவங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது எப்படின்னா அவங்களுக்கு பாருங்க தேகம் தூய்மையற்றதா இருக்குது, ஆனா உங்களுக்கு பாருங்க ஆத்மாவும் தூய்மையா இருக்கு, அதாவது சரீரமும் தூய்மையா இருக்குது. மகாத்மாக்களுக்கு தர்ம பிதாக்களுக்கெல்லாம் ஆத்மா தூய்மையா இருக்கலாம், ஆனா சரீரம் வந்து தூய்மையற்றதானே இருக்கும். அதான் சொல்றாரு பாபா. இயற்கையும் கூட சத்துவ பிரதானமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆத்மா சத்துவ பிரதானம், சரீரம் சத்துவ பிரதானம், இயற்கையும் சத்துவ பிரதானமா இருக்கும். மரங்கள், காய், கனிகள், பூக்கள், பறவைகள், விலங்குகள் எல்லாமே சத்துவ பிரதானமா இருக்கும். எல்லாமே சுகம் கொடுக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு சுகதாமத்துல, அதாவது ஆதி ரூபத்துல. அடுத்து பூஜை ரூபத்துக்கு சொல்றாரப்ப. பூஜை ரூபத்துல கூட பாருங்க உங்களுடைய அந்த ராயல்ட்டி எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு. இப்ப இந்த மனிதர்கள் அரசியல் தலைவர்கள்லாம் இருக்காங்கன்னா சிலைய வடிச்சிட்டு அப்படியே ரோட்ல நிக்க வச்சுட்டு போயிடுறாங்க. ரோட்ல நிக்க சிலையில. ஆமா. ஆனா உங்களுடைய பூஜை ரூப சிலைகளை பாருங்க எங்க வச்சிருக்காங்கன்னு. உங்களுக்கு சிலை வச்சு கோயில் கட்டி அவ்வளவு அம்சமா பூஜை புனஸ்காரம் செய்து நல்ல விதத்துல உங்களை பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க பாருங்களேன். 6 கால பூஜை 8 கால பூஜை எல்லாம் செய்துட்டு இருக்காங்க இல்லையா கோயில்ல. உங்களுடைய தேவதா ரூபத்துக்கு உங்களுடைய சிலைக்கு எவ்வளவு மகிமை இருக்குது. ஆனா இந்த அரசியல் தலைவர்கள் மற்றவங்களுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு மகிமை இருக்குதா? சிலையை செஞ்சு ரோட்ல வச்சுட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. சிலை வந்து உங்களுக்கு 4 அடி 5 அடி தான் இருக்கும், ஆனா கோயில் எவ்வளவு உயரமா கட்டுறாங்க, எவ்வளவு கோபுரம் கட்டுறாங்க, எவ்வளவு பேர் வந்து உங்ககிட்ட வணங்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு அவங்களுடைய ஆசைகளை கேட்டுட்டு இருக்காங்க. அதுவும் உங்களை எவ்வளவு அழகா பாலனை பண்றாங்க. பூ, பொட்டு, ரதம், தேரு, என்னென்ன அலங்காரம், கொடை, எவ்வளவு செல்வ செழிப்போட இருக்கீங்க பாருங்க கோயில்ல கூட அப்படிங்கிறாரு. உங்க ஜட சித்திரத்துக்கே அவ்வளவு மகிமை இருக்குதுன்னா நீங்க நிஜத்துல வாழ்ந்துக்கும் போது எப்படி இருந்திருப்பீங்க தேவதா ரூபத்துல அப்படின்றத சொல்றாரு. ஓகே, அடுத்து பிராமண ஸ்வரூபத்துக்கு வராரு. பிராமண ஸ்வரூபத்துல கூட பாருங்க நீங்க பரமாத்மா பாலனைக்கு அதிகாரியா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய தூய்மையின் பர்சனாலிட்டி ராயல்ட்டி எப்படிப்பட்டதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், பிராமண ஸ்வரூபத்துல இனிமேல் தான் நல்ல விசேஷமா சொல்லுவாரு, அதை நல்லா கவனிங்க எல்லாரும்.
ஓகே சிஸ்டர், சொல்லுங்க. ஆக சோதித்து பாருங்கள். தூய்மையின் பர்சனாலிட்டி சதா உள்ளதா? மனம், சொல், செயல், உள்ளுணர்வு, பார்வை மற்றும் செயல். மனம், சொல், செயல், உள்ளுணர்வு, பார்வை மற்றும் செயல் அனைத்திலும் தூய்மை உள்ளதா? எண்ணத்தில் தூய்மை என்றால் சதா மற்றும் அனைவருக்காகவும் சுப பாவனை, சுப விருப்பம், அனைவருக்காகவும். என்னன்னா ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒவ்வொரு ஸ்ரீமத்து கொடுத்திருப்பாரு. அதெல்லாம் நம்ம நடைமுறையில படுத்துறவங்க பேர் தான் சுயராஜ்ய அதிகாரி. அதான் இப்ப ஃபர்ஸ்ட் எண்ணத்துக்கு சொல்றாரு. அப்படியே ஒவ்வொரு தான் வாசிங்க சிஸ்டர். எண்ணத்துக்கு சொல்லுவாரு, அடுத்து உள்ளுணர்வுக்கு சொல்லுவாரு, பார்வைக்கு சொல்லுவாரு. இதெல்லாம் கவனிச்சு உங்களுக்குள்ள இதெல்லாம் கொண்டுட்டு வரணும், தாரணை பண்ணி. அப்படி நீங்க இல்லைன்னா அதை கொண்டுட்டு வர்றதுக்கான முயற்சி செய்யணும். அதுக்காக தான் அப்ப இதை சொல்றாரு. ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒவ்வொன்றா சொல்றாரு. எண்ணத்துக்கு என்ன சொல்றாருன்னா சுப பாவனை, சுப காமனையோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சிஸ்டர், நீங்க வாசிங்க, இப்ப உங்களுக்கு புரியாது. ஓகே பிரதர். சுப பாவனை, சுப விருப்பம் அனைவருக்காகவும். அந்த ஆத்மா எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, ஆனால் தூய்மையின் ராயல்ட்டியின் எண்ணம் அனைவருக்காகவும். சுப பாவனை, சுப விருப்பம், நன்மையின் பாவனை, இரக்க பாவனை, வள்ளல் தன்மையின் பாவனை. மேலும் திருஷ்டியில் சதா ஒவ்வொருவருக்காகவும் ஆத்மீக சுரூபம் காணப்பட வேண்டும், அல்லது பரிஸ்தா ரூபம் காணப்பட வேண்டும். அவர் பரிஸ்தா ஆகவில்லை என்றாலும் எனது திருஷ்டியில் பரிஸ்தா ரூபம் மற்றும் ஆத்மீக ரூபம் மட்டும்தான் இருக்க வேண்டும். அவர் பரிஸ்தா ஆகவில்லைனாலும் எனது திருஷ்டியில அப்படிதான் இருக்கணும். மேலும் செயல், அதாவது சம்பந்தம் தொடர்பில் கர்மத்தில் வருவது, அதில் எப்போதும் அனைவருக்காகவும் அன்பு கொடுக்க வேண்டும், சுகம் கொடுக்க வேண்டும். மற்றவர்கள் அன்பு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் என் கடமை அன்பை கொடுத்து அன்பானவராக ஆக்க வேண்டும், சுகம் கொடுக்க வேண்டும். ஸ்லோகன் உள்ளது இல்லையா? துக்கம் கொடுக்கவும் செய்யாதீர்கள், துக்கத்தை எடுக்கவும் செய்யாதீர்கள். கொடுப்பவர்கள் உங்களுக்கு எப்போதாவது துக்கத்தை கொடுத்தாலும் நீங்கள் அவரை சுகத்தின் ஸ்மிருதியுடன் பாருங்கள். கீழே விழுந்து விட்டவர்களை மேலும் வீழ்த்துவதில்லை. வீழ்ந்து விட்டவர்கள் எப்போதும் உயர்த்தப்பட வேண்டும். அவர் வேறு வசமாகி துக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார், விழுந்து விட்டார் இல்லையா? எனவே அவரை வீழ்த்தக்கூடாது. பாவம், அவர் இன்னும் அவருக்கு ஒரு உதை கொடுங்கள் என்று அப்படி இருக்கக்கூடாது. பாவம், அவர் இன்னும் அவருக்கு ஒரு உதவி கொடுங்கள் என்று அப்படி இருக்கக்கூடாது. அவரை அன்போடு உயர செய்யுங்கள். அதிலும் தர்ம காரியம் முதலில் வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும். முதலிலோ சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் இல்லையா? தன் துணையில் இருப்பவர்கள் அனைவரையும் சேவையில் துணை இருப்பவர்கள் அனைவரையும், பிராமண பரிவாரத்தில் துணையாக இருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்துங்கள். அவர்கள் தங்கள் தீய செயலை, அவகுணத்தை காட்டினாலும் கூட நீங்கள் அவர்களின் விசேஷ குணங்களை பாருங்கள். வரிசை கிரமமாகவோ இருக்கத்தானே செய்கிறார்கள். பாருங்கள், மாலை உங்கள் நினைவு சின்னம் ஆக அனைவரும் முதல் நம்பரோ இல்லைதானே? அனைவரும் முதல் நம்பரோ இல்லைதானே? 108 நம்பர் உள்ளது இல்லையா? ஆக நம்பர்வார் உள்ளனர், மேலும் இருப்பார்கள். ஆனால் எனது கடமை என்ன? நல்லது, நான் 8 நம்பரிலோ இல்லை, 108 ஒருவேளை வந்து விடுவேன். ஆக 108 கடைசியாகவும் இருக்கலாம். எனக்கும் கூட ஏதோ சம்ஸ்காரம் இருக்கும் இல்லையா? ஆனால் அப்படி இல்லை. மற்றவர்களுக்கு சுகம் கொடுத்து கொடுத்து, சிநேகம் கொடுத்து கொடுத்து உங்கள் சம்ஸ்காரமும் கூட சிநேகி சுகி ஆகிவிடவே செய்யும். சிநேகி சுகி ஆகிவிடவே செய்யும். இது சேவை மற்றும் இந்த சேவை முதலில் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். இதுல சொல்றாரு பாருங்க, இதுல எண்ணம் உள்ளுணர்வுக்கு முதல்ல ஸ்ரீமத் சொல்றாரு. சுப பாவனை நிறைந்ததா இருக்கணும், அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய பாவனையா இருக்கணும், இரக்க பாவனை இருக்கணும், வள்ளல் தன்மை இருக்கணும். எதுல இருக்கணும்? எண்ணம் மற்றும் உள்ளுணர்வு. அதான் அப்பா சொல்றாரு மனம் மற்றும் விருத்தி அப்படின்னு. விருத்தினா உள்ளுணர்வு, எண்ணம்ன்றது மனதை குறிக்கக்கூடியது. எண்ணமும் உள்ளுணர்வும் சேர்ந்தேதான் இருக்கும். அதுதான் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சுப பாவனை இருக்கணும், நன்மைக்கான பாவனை இருக்கணும், இரக்க பாவனை இருக்கணும், வள்ளல் தன்மையின் பாவனை இருக்கணும். அடுத்து திருஷ்டி சொல்ற. திருஷ்டிங்கிறது கண்கள். கண்கள் எப்படிப்பட்டதா இருக்கணும்? எப்பவும் ஆத்மாவை பார்க்கக்கூடிய கண்களா இருக்கணும், பார்வை இருக்கணும். ஆத்மாவை பார்க்கக்கூடிய பார்வை இருக்கணும், இல்லைன்னா பரிஸ்தா ரூபத்தை பார்க்கக்கூடிய பார்வையா இருக்கணும். அவங்க அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, உங்க கண்ணுக்கு தேகமே தெரிஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா உங்களுடைய திருஷ்டி அப்படிப்பட்டதா தான் இருக்கணும் அப்படிங்கிறார். ஒன்னு ஆத்மாவை பார்க்கணும், இல்ல பரிஸ்தா ரூபத்தை பார்க்கக்கூடிய
பார்வை இருக்கணும் அப்படின்றாரு. அடுத்து சம்பந்தம் தொடர்புல வரும்போது நீங்க எப்படிப்பட்ட சம்பந்தம் தொடர்பு செய்யணும் அப்படின்னா, எல்லாருக்கும் அன்பு கொடுக்கணும், சுகம் கொடுக்கக்கூடியவர்களா இருக்கணும் அப்படிங்கிறார். எப்பவுமே அன்பு சிநேகம் கொண்டவர்களா இருக்கணும், சுகம் கொடுக்கக்கூடியவர்களா இருக்கணும். நீங்க உங்களுக்கு ஒரு ஸ்லோகன் இருக்கு இல்லையா, துக்கம் கொடுக்காதீர்கள், துக்கத்தை எடுக்காதீர்கள், சுகம் கொடுங்கள், சுகத்தை கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா, சுகம் கொடுங்கள், சுகத்தை எடுத்துக்கங்க அப்படின்னு. அந்த ஸ்லோகனை ஞாபகம் வச்சு இந்த சம்பந்தம் தொடர்புல இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ல, இது சம்பந்தம் தொடர்புக்கான ஸ்ரீமத். நீங்க எப்ப இந்த சம்பந்தம் தொடர்புல இப்படி இருக்கீங்களோ அப்ப நீங்களும் அன்பானவர்களா சுகமானவர்களா ஆயிடுவீங்க, உங்களுடைய சம்ஸ்காரமும் அது போல ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் இல்லையா, அப்ப இது முதல்ல வீட்டுல இருந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்றாரு. வீட்டை தான் சம்பந்தம் தொடர்புல நெருக்கமா இருப்பாங்க, அப்பதான் இவங்களுக்கு ஸ்நேகத்தை கொடுத்து நீங்களும் ஸ்நேகம் உடையவராகணும், சுகம் கொடுத்து சுகமுடையவரா ஆகணும்னு சொல்றாரு சிஸ்டர். சரிங்க சிஸ்டர். அதுதான் அவங்க தீமை செய்வாங்க, நீங்க தான் உங்களுக்கு தான் இந்த ஸ்ரீமத் கொடுத்துருக்க. மற்ற மனிதர்கள் வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே அவங்க ராவண ராஜ்யத்துல இருக்கக்கூடியவங்க. நீங்க சங்கமயுகத்துல இருக்கீங்க, அவங்களாம் கலியுகத்துல இருக்காங்க, அவங்களாம் ராவணனுக்கு வசமா இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு தீமை செய்தாலும் நீங்க அவங்களுக்கு நன்மையே செய்யணும் அப்படிங்கறத சொல்றாரு. அவங்க உங்களுக்கு துக்கம் கொடுக்கலாம், ஆனா நீங்க திருப்பி சுகம் தான் கொடுக்கணும். அவங்க உங்ககிட்ட வெறுப்பு காட்டலாம், நீங்க திருப்பி அன்பு தான் காட்டணும் அப்படிங்கிறதுக்கு சொல்ற. சம்பந்தம் தொடர்புல நீங்க இப்படித்தான் நடந்துக்கணும்னு அப்ப ஸ்ரீமத் கொடுக்குறாரு. சரிங்க சிஸ்டர், அடுத்து வாசிங்க. அடுத்து என்ன இருக்குது கவனிச்சு கேட்கணும். சரிங்க சிஸ்டர். இல்லையா, வீட்டிலிருந்து சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். அதிலும் தர்ம காரியம் வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும். முதலில் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் இல்லையா, தன் துணையில் இருப்பவர்கள் அனைவரையும், சேவையில் துணை இருப்பவர்கள் அனைவரையும், பிராமண பருவத்தில் துணையாக இருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்துங்கள். அவர்கள் தங்கள் தீய செயலை அவகுணத்தை காட்டினாலும் கூட நீங்கள் விசேஷ குணங்களின் பாருங்கள். வரிசை கிரமமாக இருக்கத்தானே செய்கிறார்கள். பாருங்கள், மாலை உங்கள் நினைவு சின்னமாக அனைவரும் முதல் நம்பரோ இல்லைதானே? 108 படிச்சு நம்புறது ஒருவேளை வந்து விடுவேன் ஆக 108 கடைசியாகவும் இருக்கலாம். எனக்கும் கூட ஏதோ சம்ஸ்காரம் இருக்கும் இல்லையா, ஆனால் அப்படி இல்லை. மற்றவர்களுக்கு சுகம் கொடுத்து கொடுத்து சிநேகம் கொடுத்து கொடுத்து சம்ஸ்காரமும் கூட சிநேகி ஆகிவிடும். அது வரிசை கிரமத்துக்காக, அந்த வரிசை கிரமத்துக்காக சொல்றேன் சிஸ்டர். அதை நானே விட்டுட்டேன். 108 அப்படிங்கிறது 8லயும் வரலாம், 108லயும் வரலாம். ஆனா 108ல நான் வந்தாலும் வருவேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? அப்ப எனக்கு கூட சம்ஸ்காரம் இருக்கும் இல்லையா, வரிசை கிரமமான சம்ஸ்காரத்தை சொல்றார். அப்ப இந்த சம்ஸ்கார வரிசை கிரமமா இருக்கிறதுனாலதான் 108 நம்பர் உருவாகி இருக்குது. இல்லாட்டினா எல்லாரும் முதல் நம்பர்ல வந்திருக்கணும். அப்ப வரிசை கிரமம் இருக்கவே இருக்கும், சம்ஸ்காரத்திலயும் வரிசை கிரமம் இருக்கும் அப்படின்றது நீங்க புரிஞ்சிருக்கீங்க. ஆனா உங்களுடைய சம்ஸ்காரம் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. நம்பர் வரிசை கிரமமா தான் இருக்குது, ஆனா உங்களுடைய சம்ஸ்காரம் எல்லாமே இப்படிப்பட்டதா இருக்கணும். அன்பு ஸ்நேகம் கொடுத்து சுகம் கொடுத்து கொடுத்து உங்களுடைய சம்ஸ்காரமே ஸ்நேகம் நிறைந்ததா சுகம் நிறைந்ததா ஆகிடும் அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். ஓகே, அடுத்த பேராகிராஃப் வாசிங்க. பாப்தாதாவுக்கு இன்று ஒரு விஷயத்தில் சிரிப்பு வந்து கொண்டிருக்கிறது. அது என்னவென்று சொல்லவா? பாருங்கள், உங்களுக்கும் சிரிப்பு வரும். பாப்தாதாவோ குழந்தைகளின் விளையாட்டை பார்த்து கொண்டே இருக்கிறார் இல்லையா. பாப்தாதா ஒரு வினாடியில் எப்போதாவது ஏதேனும் ஒரு சென்டரின் டிவியை திறந்து விடுகிறார். சில நேரம் ஒரு சென்டருடையது, சில நேரம் வெளிநாட்டினுடையது, சில நேரம் இந்தியாவினுடையதை சுவிட்ச் ஆன் செய்து விடுகிறார். என்ன செய்கிறார்கள் என்பது தெரிந்து விடுகிறது. ஏனென்றால் பாபாவுக்கு குழந்தைகளிடம் அன்பு உள்ளது இல்லையா. குழந்தைகளும் சொல்கிறார்கள், பாபாவுக்கு சமமாக ஆகியே தீர வேண்டும். பக்காதானே? சமமாக ஆகத்தான் வேண்டும். யோசித்து கை உயர்த்துங்கள். யார் புரிந்து கொண்டிருக்கிறார்களோ சாக வேண்டியதிருக்கலாம், தலை வணங்க வேண்டியதிருக்கலாம், சகித்து கொள்ள வேண்டியதிருக்கலாம், கேட்க வேண்டியதிருக்கலாம். ஆனால் சமமாக ஆகியே காட்டுவோம். அவர்கள் கை உயர்த்துங்கள். குமாரிகள் யோசித்து கை உயர்த்த வேண்டும். இவர்களை போட்டோ எடுங்கள். குமாரிகள் அதிகம் உள்ளனர். சாக வேண்டியதிருக்கும், தலை வணங்க வேண்டியதிருக்கும். பாண்டவர்கள் கை உயர்த்துங்கள். கேட்டீர்களா? சமமாக ஆக வேண்டும். சமமாக ஆகவில்லை என்றால் மஜா வராது. பரந்தாமத்திலும் கூட அருகில் இருக்க மாட்டீர்கள். பூஜைக்குரிய நிலையிலும் வித்தியாசம் வந்துவிடும்.
பிரம்மபாபாவிடம் உங்களுக்கு அன்பு உள்ளது இல்லையா? இரட்டை வெளிநாட்டினருக்கு அனைவரை விடவும் அதிக அன்பு உள்ளது. யாருக்கு பிரம்மபாபாவிடம் உயிருக்கு உயிரான அன்பு உள்ளதோ, மனதின் அன்பு உள்ளதோ, அவர்கள் கை உயர்த்துங்கள். நல்லது. பக்கா அன்பு உள்ளது இல்லையா? அன்பு யாரிடம் உள்ளது என்று இப்போது கேட்டால், அன்பின் அடையாளம் எது அவர்களுக்கு பிடித்திருக்கிறதோ அது அன்பு வைப்பவர்களுக்கும் பிடிக்கும். இருவரின் சம்ஸ்காரம், சங்கல்பம், சுபாவம் எப்போது சமமாக உள்ளதோ அப்போது அவர் அன்புக்குரியவராகிறார். ஆக பிரம்மபாபாவிடம் அன்பு உள்ளது என்றால் 21 பிறவிகளும் முதல் பிறவி தொடங்கி 2வது 3வது பிறவியில் வந்தால் நன்றாக இல்லை. ஆனால் முதல் பிறவி தொடங்கி கடைசி பிறவி வரை கூடவே இருப்பார்கள். பல்வேறு ரூபத்தில் கூடவே இருப்பார்கள். ஆக கூடவே யார் இருக்க முடியும்? சமமாக இருப்பவர்கள். அவர் நம்பர் 1 ஆத்மா. ஆக கூடவே எப்படி இருப்பீர்கள்? நம்பர் 1 ஆனால் தான் கூடவே இருப்பீர்கள். அனைத்திலும் நம்பர் 1. மனதில், சொல்லில், கர்மத்தில், உள்ளுணர்வில், பார்வையில், செயலில் அனைத்திலுமாக நம்பர் 1. நம்பர் வாரா? ஆக அன்பு இருக்குமானால் அன்புக்காக எதையும் பலியிடுவது, அதாவது அர்ப்பணிப்பது கஷ்டமாக இருக்காது. கடைசி பிறவி கலியுக கடைசியில் கூட தேக உணர்வுடன் அன்பு வைப்பவர்கள் உயிரையே கூட பலி கொடுத்து விடுகிறார்கள். ஆக நீங்கள் பிரம்மா பாபாவின் அன்பில் தங்களின் சமஸ்கார மாற்றம் செய்வது என்ன பெரிய விஷயம்? பெரிய விஷயமா என்ன? இல்லைதானே? ஆக இன்று முதல் அனைவரின் சம்ஸ்காரங்களும் மாறிவிட்டன. பக்கா ரிப்போர்ட் வரும். உங்கள் துணையில் இருப்பவர்கள் எழுதுவார்கள். பக்கா சாதிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், சொல்கிறார்கள் சமஸ்காரங்கள் மாறிவிட்டன. அல்லது நேரம் பிடிக்குமா என்ன? மோகினி நியூயார்க்கு சொல்லட்டும், மாறிவிடுவார்கள் இல்லையா? அமெரிக்கர்களோ மாறிவிடுவார்கள். சிரிப்பின் விஷயமோ மீதி இருந்து விட்டது. சிரிப்பின் விஷயம் இதுதான். அனைவருமே சொல்கிறார்கள், புருஷார்த்தமோ அதிகம் செய்கிறோம். சொல்லிடலாம். அந்த பிரம்மா பாபா டிவி ஆன் பண்றாராம், சிரிக்கிறாராம். எப்படின்னா ஒவ்வொரு சென்டர்லயும் என்ன நடக்குது அப்படின்றத சூட்சும வதனத்துல இருந்தே டிவி ஆன் பண்ணி பாத்துறாராம். குழந்தைகள் என்ன காரியம் செய்துட்டு இருக்காங்க அப்படின்னு. எல்லாரும் லட்சியம் வச்சிருக்கீங்க பிரம்மா பாபாவுக்கு சமமாகணும் அப்படின்னு. அப்ப பிரம்மா பாபாவுக்கு சமமாகணும்னா எப்படிப்பட்ட ஸ்திதியில இருக்கணும்? சில சமயம் எப்படி இருக்கும்? சகிச்சுக்க வேண்டியதா இருக்கும், சாக வேண்டியதா இருக்கும், கேட்கக்கூடாத வார்த்தைகள்லாம் கேட்க வேண்டியதா இருக்குதும், அந்த மாதிரிலாம் நடக்கும். அப்ப இது போல இருக்கிறதுக்கு நீங்க தயாரா அப்படின்னு கேக்குறாரு. உங்களுடைய சங்கல்பம், உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய எண்ணம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு எல்லாத்துலயும் வரிசை கிரமம்லாம் இருக்கக்கூடாது. நம்பர் 1 இருக்கணும். ஏன்னா பிரம்ம பாபா நம்பர் 1 ஆத்மாவா இருந்தாரு. அவர் கூடவே நீங்க 21 பிறவிக்கு கூடவே வரணும்னா நீங்களும் அவரை போலவே நம்பர் 1 ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் போல நீங்க நம்பர் 1 ஆகலைன்னா பரந்தாமத்துல பிரம்ம பாபா பக்கத்துல அமர முடியாது. சிவபாபா இருப்பாரு, சிவபாபா பக்கத்துல பிரம்ம பாபா இருப்பாரு. பிரம்ம பாபாவுக்கு அருகாமையில நம்ம எல்லாரும் சுத்தி அமர முடியாது. அங்கேயும் வரிசை கிரமம் வந்துடும். ஏன்னா எல்லாம் தள்ளி தள்ளி போய் உட்கார்றது மாதிரி ஆயிடும். பரந்தாமத்துல பூஜைக்குரிய நிலையில கூட பிரம்ம பாபா விஷ்ணு ரூபத்துல பூஜை நடக்கும். அப்ப அவருக்கு சமமா உங்களுக்கு பூஜை நடக்க வேணாமா? அப்ப பூஜை நிலையில கூட வரிசை கிரமம் வந்துடும். அதனால பிரம்ம பாபாவுடைய ராஜ்யம் எப்படி நடத்தினாரு? வரிசை ராஜ்யத்தை எப்படி நடத்தினாரு? அவருடைய எண்ணம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு, சம்ஸ்காரம், சுபாவம், உள்ளுணர்வு, பார்வை, திருஷ்டி, விருத்தி எல்லாமே அவரை போலவே இருக்கணும். அப்படின்னா தான் நீங்க இன்னும் நம்பர் 1 ஆத்மா ஆக முடியும் அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். அதுக்கு நீங்க என்ன காரியம் செய்ய வேண்டியது இருக்கும்? சாக வேண்டியது இருக்கும், சகித்து கொள்ள வேண்டியது இருக்கும், கேட்கக்கூடாத வார்த்தைகளை கேட்க வேண்டியதா இருக்கும். அப்ப எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு பொறுமையா இருந்துதான் நீங்க அவரை போல நம்பர் 1 ஆகணும். அவருக்கு வராத டெஸ்ட் பேப்பரே கிடையாது. அதே போல உங்களுக்கும் டெஸ்ட் பேப்பர் வரும். நீங்களும் அதெல்லாம் கடந்து நம்பர் 1 ஆத்மா ஆகணும் அப்படின்னு சொல்றாரு சிஸ்டர். சரி, வாசிங்க. புருஷார்த்தமோ அதிகம் செய்கிறோம். மேலும் பாப்தாதாவுக்கு இதை பார்க்கும்போது இரக்கமும் வருகிறது. புருஷார்த்தம் நிறைய செய்கிறார்கள், சில நேரம் கடின உழைப்பு அதிகம் செய்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? என்ன செய்வது? எனது சம்ஸ்காரம் அதுபோல் உள்ளது. சம்ஸ்காரத்தின் மீது பழி போட்டு தன்னை லேசாக விடுவித்துக் கொள்கிறார்கள். ஆனால் பாபா என்று பார்த்தார், நீங்களோ எனது சம்ஸ்காரம் என சொல்கிறீர்கள்.
அப்படியானால் இது என்ன உங்கள் சம்ஸ்காரமா? நீங்கள் ஆத்மாதான் இல்லையா? சரீரமோ இல்லைதானே? ஆக ஆத்மாவின் சம்ஸ்காரம் எது? உங்கள் ஒரிஜினல் சம்ஸ்காரம் எது? எதை இன்று நீங்கள் எனது என்று சொல்கிறீர்களோ அது எனதா அல்லது ராவணனுடையதா? யாருடையது? உங்களுடையதா? இல்லையா? ஆக எனது என்று ஏன் சொல்கிறீர்கள்? நீங்கள் சொல்வதோ அப்படித்தான் இல்லையா? அதாவது என்னுடைய சம்ஸ்காரம் இப்படி இருக்கிறது, ஆக இன்று முதல் இவ்வாறு சொல்லக்கூடாது. எனது சம்ஸ்காரம் இல்லை. சில நேரம் இங்கே அங்கே இருந்து குப்பை பறந்து வருகிறது இல்லையா? ஆக இந்த ராவணனின் பொருள் வந்துவிட்டது என்றால் அது எனது என்று எப்படி சொல்கிறீர்கள்? என்னுடையதா என்ன? இல்லைதானே? எனவே இப்போது ஒருபோதும் அதுபோல் சொல்லக்கூடாது. எப்போது எனது என்ற சொல்லை சொல்கிறீர்களோ அப்போது நினைவு செய்யுங்கள், எனது சம்ஸ்காரம் என்ன? சரீர உணர்வு எனது சம்ஸ்காரம். எனது சம்ஸ்காரம் என்ன? சரீர உணர்வு எனது சம்ஸ்காரம். ஆத்ம அபிமானிகளிடம் இந்த சம்ஸ்காரம் இல்லை. அதனால் இப்போது இந்த 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 பாவனையா பாயமா வாய் சிஸ்டர், இந்த வாய் வார்த்தை அந்த சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல, எனது சம்ஸ்காரம் எனது சம்ஸ்காரம் சொல்றது அந்த வாய் தானே. அந்த வாயை மாற்றணுங்கிறாரு. வாயும் மாற்ற வேண்டும். எனது சம்ஸ்காரம் என சொல்லி கவனக்குறைவாக ஆகிவிடுகிறீர்கள். அந்த உணர்வு இல்லை. ஆனால் சம்ஸ்காரம் உங்களது என சொல்வார்கள். நல்லது. இரண்டாவது சொல் என்ன? அந்த நல்லதோட முடிங்க, இருங்க சொல்லிடுறேன். சம்ஸ்காரம் புரியும். இந்த சம்ஸ்காரத்தை சொல்லிடுறேன். எப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் சம்ஸ்காரம் மாற்றம் ஆகணும் அப்படின்னு முதல்ல சொல்லியிருந்தார் முதல் பேராகிராஃப்ல. பாபாவுடைய சம்ஸ்காரத்தை போலவே உங்களுடைய சம்ஸ்காரம் மாறணும். ஏன்னா ஆத்மா இந்த பிறவில இருந்து அடுத்த பிறவி போகுதுன்னா சம்ஸ்காரத்தை மட்டுமே எடுத்துட்டு போகும். அப்ப நம்பர் 1 சம்ஸ்காரத்தை நீங்க எடுத்துக்கிட்டு போகும்போதுதான் பரந்தாமத்துல அங்க பிரம்ம பாபா அருகாமையில உட்கார முடியும். ராஜ்யத்துல கூட 21 பிறவியும் அவர் கூடவே வர முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போலதான் இந்த சம்ஸ்காரம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னா, நீங்க கடின உழைப்பு செய்றீங்க, அதை பார்த்து பாபாவுக்கு கூட இறக்க வருது. நீங்க கடின உழைப்பு செய்யறத ஏன் இப்படி செய்றீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம் நம்ம? எனது சம்ஸ்காரமே அப்படித்தான் இருக்குது, கடின உழைப்பு செய்யக்கூடிய சம்ஸ்காரமா இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதத்தான் பாபா எனது சம்ஸ்காரம்னு சொல்லாதீங்க. அத கடின உழைப்பு செய்யறது உங்களுடைய சம்ஸ்காரம் கிடையாது, அது ராவணனுடைய சம்ஸ்காரம். இந்த சங்கம யுகத்துல உங்களுக்கு பிரம்மா பாபாவுடைய சம்ஸ்காரம் எதுவோ அதுதான் உங்களுடைய சம்ஸ்காரம். ராவணனுடைய சம்ஸ்காரத்தை போய் எனது சம்ஸ்காரம் நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, எனதுன்னு பிடிச்சு வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அதுதான் தப்பா போயிடுது. அப்ப அந்த எனதுங்கிற சம்ஸ்காரம் ராவணனுடைய சம்ஸ்காரம், அதை ஒதுக்கிடுங்க. உங்களுடைய சம்ஸ்காரங்கிறது பாபாவுடைய சம்ஸ்காரம் எதுவோ அதுதான் உங்களுடைய சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்ற. இப்ப புரிஞ்சதா சிஸ்டர்? அதான் சரீரத்தின் சம்ஸ்காரம் எது? ராவணனுடைய சம்ஸ்காரம். அதுதான் என்ன சொல்றது, கடின உழைப்பு செய்யறது என்னது? சரீரத்தின் சம்ஸ்காரம். அதனாலதான் அது ராவணனுடைய சம்ஸ்காரம், அதை ஒதுக்குங்க அப்படிங்கிற. பாபாவுடைய சம்ஸ்காரம் அன்பின் சம்ஸ்காரம், சுகமா இருக்கக்கூடிய சம்ஸ்காரமா இருந்துச்சு இல்லையா? அது போல நீங்களும் அன்பு சுகம் நிறைந்தவர்களா இருக்கணும்னா பாபாவுடைய சம்ஸ்காரத்தை உங்களுடைய சம்ஸ்காரமா எடுத்துக்கோங்க. திரும்பி திரும்பி சொல்லாதீங்க ராவணனுடைய சம்ஸ்காரத்தை எனது சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் சிரிப்புக்கான விஷயமா இருக்குது. அப்ப சொல்ற அந்த வார்த்தை இருக்குது பாத்தீங்க இல்லையா, சொல், அதத்தான் வாயின்னு சொல்லியிருந்தாரு. இந்த வாயை கூட நீங்க மாற்ற வேண்டியது இருக்குது. எனது சம்ஸ்காரம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. சரிங்க சிஸ்டர், வாசிங்க எடுத்து. அதாவது அனாதி சம்ஸ்காரம் தான் உங்களுடையதுங்கிறது புரிய வைக்கிறதுக்காக சொல்றாரு. ஆமா, ஆனா நம்ம அந்த சம்ஸ்காரத்து மேல பழி போட்டுட்டு நம்ம தப்பிச்சு போயிடுறோம். என் சம்ஸ்காரமே அப்படி இருக்குது, என் சம்ஸ்காரமே அப்படி இருக்குன்னு சொல்றது ராவனுடைய சம்ஸ்காரம்னு சொல்றாரு. தப்பிச்சு எல்லாம் போக முடியாது, சம்ஸ்காரத்தை மாத்தியே தீரணும்ப்பா அப்படிங்கிறாரு. ராவனுடைய சம்ஸ்காரத்தை உங்களோடது நினைச்சிட்டு இருக்கீங்க, அது உங்களோடது இல்ல. அனாதி சம்ஸ்காரத்தை நினைச்சு பாருங்க, அதுதான் உங்களுடையது. அப்ப அந்த வாயை மாத்தணும் அப்படின்னு நமக்கு சொல்லி வைக்கிறாங்க. இரண்டாவது சொல். என்ன சொல்கிறீர்கள்? எனது சுபாவம். இப்போது சுபாவம் என்ற சொல் எவ்வளவு நன்றாக உள்ளது என்பதோ எப்போதும் நன்றாக உள்ளது. எனது சுபாவம் சுயத்தின் பாவம் நன்றாக உள்ளது, கெட்டதாக ஆவதில்லை. எனது சுபாவம் எனது சம்ஸ்காரம் என்ற சொற்களை பயன்படுத்துகிறீர்கள் இல்லையா? இப்போது
இந்த வாயை மாற்றுங்கள். இப்ப புரிஞ்சுதா அந்த வாயின்னு சொல்றது எதுன்னு? வாய் வாயின்னு அந்த வேர்டு தப்பா போட்டிருக்காங்க. அது வாவை போடாம பான்னு போட்டிருக்காங்க. வாயை மாற்றுங்கள். எப்போதெல்லாம் எனது என்ற சொல் வருகிறதோ அப்போது நினைவு செய்யுங்கள், எனது ஒரிஜினல் சம்ஸ்காரம் எது, இதை யார் பேசுகிறார், ஆத்மா சொல்கிறது இது எனது சம்ஸ்காரம். ஆக எப்போது இதை யோசிக்கிறீர்களோ அப்போது தன் மீதே சிரிப்பு வரும். சிரிப்பு வருமா இல்லையா? சிரிப்பு வந்தால் நீங்கள் உருவாக்கிய பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும். இதுதான் வாயை மாற்றுவது என சொல்வது. அதாவது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சுமானிலும் சம்மானிலும், ரைமிங்கா சொல்றாங்க, சோமானிலும் சம்மானிலும், அதாவது மதிப்பளிப்பது இருப்பது. தானும் சதா சோமானத்தில் இருங்கள், மற்றவர்களையும் சோமானத்தில் பாருங்கள். சுயமரியாதையில இருங்க, மரியாதை கொடுங்கன்னு சொல்லுவார் இல்லையா? அதான் சமான் சமான் சொல்ற. அனத்தில் பார்த்தீர்களானால் பிறகு என்னென்ன பிரச்சனைகள் வருகின்றனவோ அவை உங்களுக்கும் பிடிக்காமல் இருக்கலாம். எப்போதாவது ஏதேனும் பிரச்சனை வந்தால் அது பிடிக்கிறதா பிடிக்காது இல்லையா? அதனால் ஒருவர் மற்றொருவரை சோமானத்திலேயே பாருங்கள். இவர் விசேஷ ஆத்மா, இவர் பாபாவின் பாலனையில் வளரும் பிராமண ஆத்மா, இவர் கோடியில் சிலர். அந்த சிலரிலும் ஒருவராகிய ஆத்மா ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்கள், தன் கண்களில் பிந்தியை நிறைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பிந்தியினாலோ பார்க்கிறீர்கள், இவ்வாறு பிந்தியையும் நிறைத்து விட்டீர்களானால் ஒன்றும் ஆகாது, கடின உழைப்பு தேவைப்படாது. எப்படி ஆத்மா ஆத்மாவை பார்த்து கொண்டிருக்கிறது, ஆத்மா ஆத்மாவோடு பேசிக் கொண்டிருக்கிறது. ஆத்மீக உள்ளுணர்வு, ஆத்மீக திருஷ்டியை உருவாக்குங்கள். என்ன செய்ய வேண்டும் என புரிந்ததா? இப்போது எனது சம்ஸ்காரம் என்று சொல்லக்கூடாது, சுபாவம் என சொல்வீர்களானால் சுயத்தின் உணர்வில் இருக்க வேண்டும். சரியா அப்படின்னு கேக்குறாங்க. சூப்பர் சிஸ்டர், அந்த வேர்டு சொல்லிடலாம். சுபாவம் அப்படிங்கறத அப்பா எப்பவும் பிரிச்சுதான் சொல்லுவாரு. சுபாவம்ன்றது சு பிளஸ் பாவம் அப்படின்னு சொல்லுவாரு. சுனா சுயம், சுயம்னா என்னது? சுயம் நீங்க ஆத்மா. பாவம்ன்றது என்னன்னா உணர்வு, சுயத்தின் உணர்வு அப்படின்னா ஆத்ம உணர்வுன்னு அர்த்தம். சுபாவத்துக்கு அப்பா கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னன்னா ஆத்ம உணர்வு, சுயத்தின் பாவம் சுபாவம் அப்படின்னு சொல்றாரு அப்பா. அதத்தான் சொல்றாரு, ஆத்ம உணர்வுல நீங்க இருக்கணும், உங்களுடைய பிந்திய பார்க்கணும், அடுத்தவங்களுடைய பிந்திய பார்க்கக்கூடிய பயிற்சி இருக்கணும். நீங்களும் ஆத்ம உணர்வுல இருக்கணும், எதிரில் இருக்கவங்களையும் ஆத்மாவா பார்க்கணும். உங்களுடைய உள்ளுணர்வு ஆத்மீக உள்ளுணர்வு இருக்கணும், அதே போல எதிரில் இருக்கவங்க அப்படித்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. சகோதர ஆத்மான்னு பார்க்கணும். உங்களுடைய உள்ளுணர்வு சகோதரன்ற உள்ளுணர்வு இருக்கணும்னு சொல்றாரு இல்லையா? அப்ப உங்களுடைய உள்ளுணர்வு அப்படி இருக்கணும், அவங்கள பார்க்கக்கூடிய பார்வையும் அப்படி இருக்கணும். அப்ப பேச்சுவார்த்தை கூட எப்படி இருக்கணும்? ஆத்மா நான் பேசுறேன், அவங்களும் ஆத்மா வாய் மூலமா பேசுறாங்க, அவங்களும் ஆத்மா கண் மூலமா பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஆத்ம உணர்வு தான் இருக்கணும். அதத்தான் சுயத்தின் பாவம்னு சுபாவம் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சூப்பர் சிஸ்டர், அந்த சுபாவம் சம்ஸ்காரம், எனது சுபாவம் எனது சம்ஸ்காரம் நீங்க சொல்றது இப்படித்தான் இருக்கணுமே தவிர ராவனுடைய சுபாவத்தையோ ராவனுடைய சம்ஸ்காரத்தையோ நீங்க சொல்லக்கூடாது அப்படிங்கிறாரு. ஓகே சிஸ்டர், வாசிங்க. ஓகே பிரதர். பாப்தாதா இதைத்தான் விரும்புகிறார். இந்த வருடம் முழுவதும் சீசன் 6 மாதம் நடந்தாலும் சரி, ஆனால் முழு வருடத்திலும் அனைவரையும் எப்போது சந்தித்தாலும், யாரோடு சந்தித்தாலும், தங்களுக்குள் சந்தித்தாலும், மற்ற ஆத்மாக்களோடு சந்தித்தாலும், எப்போது சந்தித்தாலும், யாரை சந்தித்தாலும் அவர்களுக்கு திருப்தியின் சகயோகம் கொடுங்கள். தானும் திருப்தியாக இருங்கள், மற்றவர்களையும் திருப்திப்படுத்துங்கள். இந்த சீசனுக்காக சோமான் திருப்திமணி, சதா திருப்திமணி, சகோதரனும் மணி பெண்பால், மனா ஆண்பால் இல்லை, ஆண்பால் இல்லை, சகோதரனும் மணி, அதாவது பெண்பால், மனா மணி மனா பெண்பால் ஆண்பால் அப்படி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு சமயம் திருப்திமணி. மேலும் சுயம் திருப்தியாக இருந்தால் மற்றவர்களையும் திருப்திப்படுத்துவார்கள். திருப்தியாக இருக்க வேண்டும், திருப்திப்படுத்த வேண்டும். சரிதானே? பிடித்திருக்கிறதா? அனைவரும் கை உயர்த்தினார்கள். மிக நன்று, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லது. எது நடந்தாலும் தனது சோமானத்தின் இருக்கை மீது ஒருமுகத்தன்மையுடன் இருங்கள். அலைய வேண்டாம். ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு சீட்டு என்று இருக்க வேண்டாம். தனது சோமானத்தின் சீட்டு மீது ஏகாக்கிர நிலையில் இருங்கள். மேலும்
ஏகாக்ரா சீட்டு மீது செட் ஆகி ஏதேனும் பிரச்சனை வந்தால் ஒரு கார்ட்டூன் காட்சி போல் பாருங்கள். கார்ட்டூன் பார்ப்பது நன்றாக உள்ளது இல்லையா? ஆக இது பிரச்சனை இல்லை, கார்ட்டூன் காட்சி ஓடிக்கொண்டு உள்ளது. ஏதேனும் சிங்கம் வருகிறது, ஏதேனும் ஆடு வருகிறது, ஏதேனும் தேள் வருகிறது, ஏதேனும் பள்ளி வருகிறது, அழுக்கான கார்ட்டூன் காட்சி. தனது சீட்டில் இருந்து அப்செட் ஆகாதீர்கள், மஜா வரும். நல்லது. ஓகே, சொல்லிடுறாரு சிஸ்டர். சொமான்ல இருங்க, சமான் ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சொமான் அப்படின்னா என்னது? சுயமரியாதை. சுயமரியாதையில இருந்து நீங்களும் மரியாதை கொடுக்கணும், மரியாதையோட நடத்தணும் அப்படிங்கறத சொல்றாரு. அதுக்குத்தான் அப்பா இன்னைக்கு இந்த சீசனுக்கான சொமான் என்ன கொடுக்கறாரு அப்படின்னா திருப்தி மணிங்கிற சொமான். இந்த இருக்கையிலே செட் ஆயிருங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் திருப்தியா இருங்க, மற்றவர்களையும் திருப்திப்படுத்துங்க அப்படிங்கிற அந்த சொமான்ல இருங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த இருக்கைங்கிறது தான் சிம்மாசனம், சுயமரியாதைகளின் சிம்மாசனம் நம்ம சொல்லுவோம். அந்த சுமான் அந்த அந்த சுயமரியாதையில இருங்க. நீங்க திருப்தி மணி, மற்றவர்களையும் திருப்திப்படுத்தக்கூடிய காரியம் செய்யக்கூடிய நிமித்தமானவர்கள் அப்படிங்கிறார். உங்களுடைய சகோதரன் சகோதரி யாரா இருந்தாலும், சம்பந்தம் தொடர்புல யாரா எப்ப வந்தாலுமே அவங்களுக்கு திருப்தியின் சகயோகம் கொடுங்க அப்படின்னு சொல்றார். அப்ப நீங்க திருப்தியா இருந்தா தானே மற்றவர்களை திருப்திப்படுத்த முடியும். அதுக்காகத்தான் அந்த இருக்கையிலே செட் ஆயிருங்க, அப்செட் ஆகாதீங்க அப்படிங்கிறாரு. அப்செட் ஆனீங்கன்னா திருப்தி இல்லாம போயிடும். அதனாலதான் செட் ஆயிருங்க, அப்செட் ஆகாதீங்க. இருக்கையில செட் ஆயிருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? ஏகாகிரதான்னு சொல்றாரு. ஒருமுகத்தன்மை. மனம் புத்தி எப்பவுமே அந்த திருப்தியிலே ஒருமுகப்பட்டு இருக்கணும். அப்பதான் திருப்தி மணியா நீங்க இருப்பீங்க, மற்றவர்களையும் திருப்திப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த சுமான் பயிற்சி நல்லா செய்யணும். மாறி மாறி ஒவ்வொரு சுமான் பயிற்சி அப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை. மாஸ்டர் சர்வ சக்திவான், மாஸ்டர் விஸ்வ கல்யாணக்காரி இப்படி மாறி மாறி செய்யறீங்க பார்த்தீங்களையா? அது போல இருக்கணும் கூட அவசியம் இல்லை. இந்த ஒரே ஒரு சுமான்ல இருங்க இந்த சீசன் ஃபுல்லா அப்படின்னு சொல்றாரு. திருப்தி மணிங்கிற சுமான் சீட்லயே இருங்க போதும் அப்படிங்கிறாரு. எதை செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, உங்களால ஆசீர்வாதங்களை மட்டும் அடுத்தவங்க கிட்ட இருந்து வாங்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதுவே பெரிய புருஷார்த்தம்னு சொல்லுவார் இல்லையா? அது போல எந்த ஒரு சுமான் பயிற்சி உங்களால செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, இந்த திருப்தி மணிங்கிற சுமான் பயிற்சி மட்டும் செய்யுங்க, அதுவே போதுமானதுன்னு சொல்றாரு அப்பா. ஓகே, இதை மட்டும் செய்யுங்க, நீங்களும் தந்தைக்கு சமமா மாறிடுவீங்க அப்படிங்கறத சொல்றாரு சிஸ்டர். ஓகே. நாலாபுரம் உள்ள ராஜா செல்ல குழந்தைகளுக்கு, அனைத்து சிநேகி சகயோகி சமமாக ஆகக்கூடிய குழந்தைகளுக்கு, சதா தனது சிரேஷ்ட சுபாவம் மற்றும் சம்ஸ்காரத்தை சொரூபத்தில் இமர்ஜி செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு, சதா திருப்திமணி ஆகி திருப்தியின் கரணங்களை பரப்பக்கூடிய குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. வரதானம் வந்துருச்சு. ஆமா சிஸ்டர், அவ்வளவுதான். என்னன்னா இதுல ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் அப்பா ஸ்ரீமத் கொடுத்திருக்காரு. பார்வைக்கு கொடுத்திருக்காரு, உங்களுடைய உள்ளுணர்வு கொடுத்திருக்காரு, எண்ணத்துக்கு கொடுத்திருக்காரு, சுபாவத்துக்கு கொடுத்திருக்காரு, சம்ஸ்காரத்துக்கு கொடுத்திருக்காரு, உங்களுடைய வார்த்தைகளுக்கு கொடுத்திருக்காரு. எனதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த வார்த்தைக்கு கொடுத்திருக்காரு. சரி, அப்புறம் சுமான், உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும்? திருப்தியா இருக்கணும், மற்றவர்களை திருப்திப்படுத்தணும். உங்களுடைய செயல் சுமான்ங்கிறது செயல்னு கூட வச்சுக்கலாம். நீங்க நல்ல ஸ்திதியில இருந்தீங்கன்னா மற்றவர்களுக்கும் நல்லது செய்வீங்க. அதான் நீங்க திருப்தியா இருங்க, மற்றவர்களை திருப்திப்படுத்துங்க. இது எல்லா சுமான் பயிற்சி இப்படி கரெக்டா செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா தான் உங்களை சுயராஜ்ய அதிகாரின்னு சொல்ல முடியும். எப்ப நீங்க இப்படி சுயராஜ்ய அதிகாரிகளா இருக்கீங்களோ அப்பதான் நாளைக்கு விஸ்வராஜ்ய அதிகாரியா வர முடியும். அதுதான் முக்கியம். நீங்க இப்ப சங்கமயுகத்துல தந்தையின் உங்களுக்கு தந்தை ரூபத்துல பாலனை கிடைக்குது, ஆசிரியர் ரூபத்துல படிப்பு கிடைக்குது, குரு ரூபத்துல ஸ்ரீமத் கிடைக்குது. இப்ப நீங்க சுயராஜ்ய அதிகாரி ஆகலைன்னா எப்படி உங்களுக்கு 21 பிறவிக்கான விஸ்வராஜ்ய அதிகாரிங்கிற போஸ்ட் அப்பா அப்படி கொடுப்பாரு? அப்ப இப்ப நீங்க கண்டிப்பா சுயராஜ்ய அதிகாரியா மாறியே தீரணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க சிஸ்டர். முழு முரளியுமே அந்த சுயராஜ்ய அதிகாரிகளுக்கு தான். சுயராஜ்ய அதிகாரி திருப்தி மணி. ஆமா, சுயராஜ்ய அதிகாரிக்குள்ளதான் அந்த திருப்தி மணிங்கிறது வருது. ஆனா முக்கியமானது அந்த சுயராஜ்ய அதிகாரி தான். சுயராஜ்ய அதிகாரிகள் காரியங்கள் செய்யணும் இல்லையா, செயல்பாடுகள் செய்யணும் இல்லையா, அந்த செயல்பாடுகளில் ஒரு அங்கம் தான் திருப்தி மணியை தவிர சுயராஜ்ய அதிகாரிங்கிறத மெயின். அதுக்குள்ளதான் இத்தனையும் அடக்கம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க சிஸ்டர், வாசிங்க. அதனாலதான் நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது இந்த சுயராஜ்ய அதிகாரிங்கிற ஸ்திதியில இருக்கிறது தான். எந்த ஒரு தவறுமே நடக்காது. சுயராஜ்ய அதிகாரி ஸ்திதியில வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க மூலமா எந்த ஒரு பாவகர்மமே நடக்காது. நீங்க தந்தை நினைவுல மொத்த பாவகர்மங்களையும் அழிச்சிடலாம். பாவகர்மங்களையும் அழிச்சிட்டீங்க, உங்க சைட்ல இருந்து எந்த தவறுமே நடக்கல, உங்களுக்கு தெய்வீக குணங்களையும் நீங்க உருவாக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நீங்க தானே விஸ்வராஜ்ய அதிகாரி.
நீங்க தானே 2வது நாராயணன், அதுக்காக தான் சொல்றேன் இந்த முரளி ஃபுல்லாவே. சரிங்க சிஸ்டர், அடுத்து வரதான வாசிங்க. ஓகே. அப்பா வரதானம் கொடுக்குறாங்க. ம். சுப சிந்தனை மற்றும் சுப சிந்தனையாளர் ஸ்திதியின் அனுபவத்தின் மூலம் சிந்தனையாளர் ஸ்திதியின் அனுபவத்தின் மூலம் பிரம்மா பாபாவுக்கு சமமான மாஸ்டர் வள்ளல் ஆகுக. பிரம்மா பாபாவுக்கு சமமாக மாஸ்டர் வள்ளல் ஆவதற்கு பொறாமை, வெறுப்பு மற்றும் விமர்சித்தல் இந்த 3 விஷயங்களில் இருந்தும் விடுபட வேண்டும். விடுபட்டு இருந்து அனைவருக்காகவும் சுப சிந்தனையாளராகுங்கள் மற்றும் சுப சிந்தனை ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். ஏனென்றால் யாரிடம் பொறாமையின் அக்னி உள்ளதோ அவர்கள் சுயம் எரிகிறார்கள், மற்றவர்களையும் கவலையுறச் செய்கிறார்கள். வெறுப்புணர்வு உள்ளவர்கள் தாங்களும் கீழே விழுகின்றனர், மற்றவர்களையும் விழச் செய்கின்றார்கள். மேலும் சிரித்து கேலியாகவும் விமர்சிப்பவர்கள் ஆத்மாவை தைரியம் இழக்க செய்து துக்கப்பட வைக்கிறார்கள். அதாவது ஃபர்ஸ்ட் பொறாமை சொன்னாரு, இப்ப சிரித்து கேலி பண்றவங்கள சொல்றாரு நினைக்கிறேன். சொல்றாரு, பொறாமைக்கும் சொன்னாரு, வெறுப்புக்கும் சொன்னாரு, கேலி செய்யறவங்க, கமெண்ட்ஸ் அடிக்கிறவங்களுக்கு சொல்றாரு. இப்ப சிரித்து கேலியாக விமர்சிப்பவர்கள் ஆத்மாவை தைரியம் இழக்க செய்து துக்கப்பட வைக்கிறார்கள். எனவே இந்த 3 விஷயங்களில் இருந்தும் விடுபட்டு சுப சிந்தனையாளர் ஸ்திதியின் அனுபவத்தின் மூலம் வள்ளலின் குழந்தைகள் மாஸ்டர் வள்ளல் ஆகுங்கள். பிரம்மா பாபாவுக்கு சமம். பொறாமை என்னன்னு சொன்னாரு? பொறாமை, வெறுப்பு, கமெண்ட்ஸ், விமர்சனம். சொல்லுங்க பிரதர். பிரம்மா பாபாவுக்கு சமமான மாஸ்டர் வள்ளல் ஆகுங்கள் அப்படின்னு சொல்றாரு. பிரம்மா பாபாவுக்கு சமமாகணும்னா இந்த 3 விஷயங்கள்ல இருந்து விடுபட்டு இருக்கணும் அப்படிங்கிறார். அதுதான் பொறாமை, வெறுப்பு, விமர்சனம் அப்படிங்கிறார். அப்ப பொறாமை எப்படிப்பட்டதா இருக்குது? அதாவது சுப சிந்தனையாளர் ஆகுங்க, சுப சிந்தனையின் அனுபவத்தின் இருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பனா தான் உங்களால மாஸ்டர் வள்ளலா இருக்க முடியும். அதுக்கு நீங்க முதல்ல இந்த காரியத்தை செய்யணும். இந்த பொறாமை, வெறுப்பு, விமர்சனம் செய்யறத விடணும் அப்படிங்கிறார். பொறாமை என்ன செய்யும்? பொறாமைங்கிறது அக்னி மாதிரி உங்களையும் எரிச்சு சாம்பலாக்கும், மற்றவர்களையும் கவலை உறச் செய்யும் அப்படின்னு சொல்றார். ரெண்டாவது வெறுப்பு சொல்றாரு. வெறுப்பு வந்து தாங்களும் கீழே விழுந்து மற்றவர்களையும் கீழே விழ வைக்குது. அந்த வெறுப்புணர்வு வந்துச்சுன்னா நீங்களும் விழுந்துருவீங்க. அன்பு இல்லைன்னா நீங்களும் துக்கம் கொடுப்பீங்க, அவங்களையும் துக்கப்படுத்துவீங்களா. அதான் நீங்களும் கீழே விழுந்துருவீங்க, மற்றவர்களையும் கீழே வச்சிருவீங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க கோவப்பட்டீங்கன்னா அவங்களும் கோவப்பட்டுருவாங்க இல்லையா, அதுக்காக நீங்களும் கீழே விழுந்து அவங்களையும் கீழே விழ வச்சிருவீங்க அப்படின்னு சொல்றாரு. விமர்சனம், கமெண்ட்ஸ், கேலி கிண்டல் அடிச்சு பண்ணீங்கன்னா அப்படின்னா அந்த ஆத்மாவோட தைரியத்தை இழக்க வைப்பீங்க, அவங்களுக்கும் துக்கம் கொடுத்தது மாதிரி ஆயிடும் அப்படிங்கிறார். அதனால விமர்சனம் பண்ணாதீங்க, கமெண்ட்ஸ் அடிக்காதீங்க. ஜோக் பண்ணுங்க, ஜாலியா இருங்க, ஞான ரத்தினங்களோட விளையாடுங்க. அவங்க கிட்ட புரியலன்னா சொல்லி புரிய வைக்கலாம். அதுல விளையாட்டுத்தனம் இருக்கலாம், அதுல மகிழ்ச்சி இருக்கும், குஷி இருக்கும். தெரியாத விஷயங்களை சொல்லி தரும் போது சும்மா ஒரு கிண்டல் பண்ணி சொல்லி கொடுத்தோம்னா கூட அது நல்ல விதத்துல அவங்களுக்கு புரியும். அதுக்காக செய்யறது வேற. ஆனா அவங்கள மொத்தமாவே துக்கம் படுத்துறது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல. ஏன்னா பிரம்மா பாபா கூட ஜோக் அடிச்சுதான் நிறைய விஷயம் சொல்லுவார் நமக்கு முரளியிலேயே. அப்ப அது போல ஞான ரத்தினங்களை வச்சு புரிய வைக்கிறதுக்காக சொல்றது வேற, மொத்தமாவே அவங்களை கிண்டல் பண்ணி இது பண்றது வேற அப்படின்னு சொல்றாரு. அதான் கமெண்ட்ஸ், கேலி கிண்டல் அடிச்சு அவங்கள துக்கமுடையவர்கள் ஆக்கிடாதீங்க, அவங்களோட தைரியத்தை இழக்க வைக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க எப்பவுமே அவங்களுக்காக சுப சிந்தனை செய்யணும், சுப சிந்தனையாளரா ஆகணும், அந்த அனுபவத்தின் ஸ்திதியிலே நீங்களும் இருக்கணும் அப்படிங்கிறார். நீங்க மாஸ்டர் வள்ளலாகி நீங்களும் வள்ளலின் குழந்தைகள்ன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு மாஸ்டர் வள்ளல் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. வள்ளலை போல கொடுக்கதான் செய்யணும், அவங்க கிட்ட இருந்து எதையும் பெறணும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். ஓகே பிரதர். அருமையான வரதானம். அதனால சிந்திச்சு பார்க்கணும். அதை கம்பேர் பண்ணி நமக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு. அப்பா ஸ்லோகன் சொல்றாங்க, மனம், புத்தி மற்றும் சம்ஸ்காரங்கள் மீது சம்பூர்ண ராஜ்யம் செய்யக்கூடிய சுயராஜ்ய அதிகாரி ஆகுங்கள். சொல்லிட்டாரா? மனம், புத்தி, சம்ஸ்காரம் 3 மீதும் சம்பூர்ண ராஜ்யம், முழுமையான ராஜ்யம் செய்யணும், அவங்கதான் சுயராஜ்ய அதிகாரிகள்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறார். ஓகே. அந்த சுப சிந்தனை, சுப சிந்தனையாளர் அப்படிங்கிறதுக்கும் விஷயம் இருக்குது சிஸ்டர். சுப சிந்தனையாளர் அப்படிங்கிறது நாம, சுப சிந்தனை அப்படிங்கிறது நல்ல சிந்தனை. நல்ல சிந்தனை எதுல இருந்து செய்யறது? முரளில இருந்து தான் செய்யணும். சுப சிந்தனைங்கிறது தந்தையை பத்தி சிந்திக்கிறது, தந்தை கொடுத்த விஷயங்கள்,
அதை பத்தி சிந்திக்கக்கூடியதுதான் சுப சிந்தனை, சுப சிந்தனையாளர்னு சொல்றாரு. சரி, ஸ்லோகன் சொல்லியாச்சு. அடுத்து சக்காஷ் கொடுக்குறாங்க இல்லையா, ஜனவரி மாதத்துக்கு மனதின் மூலம் சக்காஷ் கொடுப்பதற்கான சேவை செய்ய சொல்லியிருக்காங்க. அதுக்கு இன்னைக்கு நமக்கு அப்பா கொடுத்திருக்க யுக்தி என்னன்னா, பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் மரத்தின் தண்டாக இருக்கிறீர்கள், தண்டில் இருந்துதான் முழு மரத்திற்கும் சகாசு சென்று சேர்கிறது. ஆகவே இப்போது உலகத்திற்கு சகாசு கொடுப்பவர் ஆகுங்கள். 20 சென்டர், 30 சென்டர் அல்லது 250 சென்டர் அல்லது ஜோன் இது புத்தியில் இருக்குமானால் எல்லையற்றதில் சகாசு கொடுக்க முடியாது. எனவே எல்லைக்கு உட்பட்டதில் இருந்து வெளியேறி இப்போது எல்லையற்ற சேவையின் பார்ட்டை ஆரம்பியுங்கள். மறுபடி படிக்கிறேன். இது வந்து ஒரு ஜோன் புத்தியில் இருக்குமானால் எல்லையற்றதில் போகாது. எல்லைக்குட்பட்டதுல இருந்து எல்லையற்றதுக்கு வாங்க, அப்படின்னா தான் உங்களால சக்காஸ் கொடுக்க முடியும்னு சொல்றாரு. புத்தியில் இருக்குமானால் எல்லையற்றது இது புத்தியில் இருக்கு. ஓ, இந்த 250 இப்படி சென்டர் கணக்கு வச்சுக்கிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற. இப்ப நீங்க மனித சிருஷ்டியின் விதை ரூபமா இருக்கீங்க, முழு உலகத்துக்குமே ஆதாரமூர்த்தியா நீங்க இருக்கீங்க. அப்பா விதை ரூபமா இருக்காரு, நீங்க வேர் பகுதி தண்டு பகுதியில் அமர்ந்திருக்க கூடியவங்களா இருக்கீங்க. பிராமணர்கள் அடுத்த தேவதையாக போறீங்க. அப்போ உங்க மூலமா தான் அந்த முழு முறத்துக்கும் சக்தி போய் சேரணும். தண்ணி வேருக்கு தானே போகும், வேர் மூலமா தான் மற்ற இலைகள் கிளைகள் பழங்களுக்கு எல்லாம் போய் சேர வேண்டியது இருக்கும். அதனால அப்ப சொல்றாரு, நீங்க இந்த ஒரு ஜோனுக்கு இன்சார்ஜ், நானு 250 ஜோனுக்கு இன்சார்ஜ், அப்படி 250 சென்டருக்கு இன்சார்ஜ், இந்த தமிழ்நாடு ஜோனுக்கு நான் இன்சார்ஜ், சப் ஜோனுக்கு இன்சார்ஜ், இப்படிங்கிற உங்களுடைய எல்லைக்குட்பட்ட விஷயங்களை மாட்டிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க முழு உலகத்துக்குமே சேவாதாரி, நீங்க விஸ்வ சேவாதாரி அப்படிங்கிற எல்லையற்ற நிலைக்கு வாங்க. நான் இந்த கல்ப விருட்சத்தின் வேர் பகுதியில் இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற நினைக்கும் போதுதான் நீங்க எல்லையற்ற சேவை செய்ய முடியும், முழு உலகத்துக்குமே சேவை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. எல்லைக்குட்பட்டதுல இருந்து எல்லையற்றதுக்கு வாங்க, அப்படின்னா தான் முழு உலகத்தின் மாற்றம் ஈஸியா நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. சுலபமா அந்த காரியம் முடியும் அப்படிங்கிற. எல்லையற்றதில் சகாஸ் கொடுக்க முடியாது. எனவே எல்லைக்கு உட்பட்டதிலிருந்து வெளியேறி இப்போ எல்லையற்ற சேவன் பார்ட்டை செய்யுங்கள், ஆரம்பியுங்கள். எல்லையற்றதில் செல்வதன் மூலம் எல்லைக்கு உட்பட்ட விஷயங்கள் தாமாகவே விடுபட்டு போகும். எல்லையற்ற சகாஸ் மூலம் மாற்றம் நிகழ்வது என்பது வேகமான சேவையின் ரிசல்ட் ஆகும். எல்லையற்ற சகாஸ் கொடுப்பது, எல்லையற்ற சகாஸ் மூலம் மாற்றம் நிகழ்வது என்பது வேகமான சேவையின் ரிசல்ட் ஆகும் அப்படின்னு மனசா சேவை பத்தி அப்பா சொல்லியிருக்காங்க. ஆமா, ஃபாஸ்டா இருங்க, ஃபர்ஸ்ட்ல வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏதோ எல்லாமே ஈஸி தான், ஈஸியான காரியங்கள் தான் சொல்றேன். சின்ன சின்ன எல்லைக்குட்பட்ட விஷயங்கள்லாம் அப்பப்ப மனசு புத்தி போய் மாட்டிக்கிடும், அதுல இருந்தெல்லாம் விடுவிக்கிறார் அப்பா. எல்லையற்ற சேவாதாரி அப்படிங்கறத ஞாபகம் இருக்கணும். ஓகே சார். எனக்கு சம்பந்தப்பட்டவங்க நாங்க நல்லா இருக்கணும், எனக்கு சம்பந்தப்பட்டவங்க நல்லா இருக்கணும் அப்படி நம்ம வேண்டதை விட இந்த ஏரியால எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்ம வேண்டிட்டோம்னா அவங்களும் அதுல வந்துருவாங்க தானே. ஆமா, அந்த ஏரியாங்கிறதா ஜோனுன்னு சொல்றாரு. அந்த ஜோனு கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. முழு உலகமே நன்மை அடையணும், ஏன்னா நான் முழு உலகத்துக்குமே ஆதார மூர்த்தியா இருக்கேன், எல்லாத்துக்கும் உதாரண மூர்த்தியா இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போதுதான். அதான் சொல்றேன், 850 கோடி ஆத்மாக்களுக்கும் சுகம் சாந்தி அமைதி கிடைக்குது. நம்ம அப்படி இல்லை, அது நம்ம சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் அடக்கம் தானே அதுல. அப்படிப்பட்ட சம்ஸ்காரத்தை உருவாக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, முழு உலகத்திலயும் உங்களுக்கு பூஜை நடக்கும். வெறும் எல்லைக்குட்பட்ட நிலையில மட்டும் பூஜை செய்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது எல்லைக்குட்பட்ட விஷயங்களை மட்டும் மாட்டிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு காரியம் செய்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு மூலையில ஏதாவது ஒரு குலதெய்வத்துக்கு ஒரு தேவதையா இருப்பீங்க, அவ்வளவுதான். ஆனா பெருமாள் கோயில் பாருங்க, இந்தியா ஃபுல்லா இருக்குது இல்லையா. குலதெய்வம் தெரியாதவங்க கூட பெருமாளை வந்து குலதெய்வமா ஏத்துப்பாங்க. ஆமா, அதான் அப்ப ஒரு குலத்துக்கு மட்டும் தேவதையாக போறீங்களா, முழு உலகத்துக்குமே தேவதையாக இருக்க போறீங்களா? முழு உலகத்திலயும் உங்களுக்கு பூஜை நடக்கணுமா, இல்ல ஏதாவது ஒரு வம்சத்துக்கு மட்டும் பூஜை நடக்கிற மாதிரி ஒரு பூஜை சம்ஸ்காரத்தை உருவாக்க போறீங்களா அப்படிங்கறது புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஓகே சிஸ்டர். நல்லா திரும்ப திரும்ப சிந்திச்சு பார்த்து வரதானம் நல்லா சிந்திச்சு பார்த்து நம்ம சமானம் எடுத்துட்டு பயிற்சி பண்ணுவோம். இன்னைக்கு அதுக்கு தான் ஞான சிந்தனை செய்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஞானத்துல வந்துருது பிரதர். ஆனா அந்த தாரணை வெளிப்பாட்டுல வரும் பொழுது கொஞ்சம் பின்வாங்கிடுறோம். ஆமா, ஆனா அதுக்கு சிந்தனை நடந்துகிட்டே இருக்கணும், நடந்துகிட்டே, அதான் கேப் போடாம சிந்தனை நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா தாரணையில வந்துகிட்டே இருக்கும். நீங்க கேப் போட்டு மாயை உள்ள வர விட்டீங்கன்னா அந்த தாரணையில கெடுத்து விட்டுரும் மாயை. அதுக்குதான் சிந்தனை நடந்துட்டே இருக்கணும். அதெல்லாம் தாரணை ஆகும் சிஸ்டர். உங்களுக்கு ஆரம்பத்துல அது கஷ்டமா இருக்கும்,
சிந்தனை செய்யறது, என்னடா இதையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது மாதிரி இருக்கும். ஆனா போக 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 அதுலயே குசி கிடைக்கும் உங்களுக்கு. அதுலயே அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் செய்ய ஆரம்பிப்பீங்க. அப்ப இந்த சுகத்துக்கு மீறி எந்த சுகமும் கிடையாது இந்த உலகத்துல அப்படிங்கிற அனுபவம் வந்துடும். அப்ப நீங்களே நினைச்சாலும் ஞான சிந்தனை செய்யறதை விட முடியாது. அது ஓகே பிரதர். அது செல்ஃப் சுயமா நம்ம இருக்கும்போது எல்லாம் ஃபுல் ஃப்ளட்ஜ்ல இருக்கு. அதெல்லாம் கரெக்டா சம்பந்த தொடர்புல வரும்போது மட்டும் வரும்போது கொஞ்சம் மேலே கீழே ஆயிடுது. அந்த டிராமா பாயிண்ட யூஸ் பண்ணிக்கோங்க. எப்பவுமே டிராமா பாயிண்ட துணைக்கு வச்சுக்கோங்க. சம்பந்தம் தொடர்புல வரும்போது டிராமா தான் கேடையும் உங்களுக்கு. டிராமா பாயிண்ட்ல சம்பந்தம் தொடர்புல ஜெயிக்கிறது பெரிய தலைவலி, கஷ்டம் அது. அதனால கேடயத்தை வச்சுக்கோங்க கையில. ஒரு கையில வாள் இருக்கணும், ஒரு கையில கேடயம் இருக்கணும். சம்பந்தம் தொடர்புல வரவங்களாம் நம்மளை அடிக்கதான் பார்ப்பாங்க. அதனால என்ன செய்யணும், கேடயத்தை வச்சு தடுக்கணும். டிராமா பாயிண்ட் வச்சு தான் தடுக்கணும். கேடயம்ன்றது டிராமா, வாளுங்கிறது ஆத்மா, பரமாத்மா, ஞானம். அதை வச்சிருந்தாதான் இந்த போர்க்களத்துல ஜெயிக்க முடியும். நீங்க கேடயம் இல்லாம போனீங்கன்னா அவங்கள சீக்கிரம் வெட்டி வீழ்த்திடுவோம். மாயை. அதுதான் எப்போ சம்பந்தம் தொடர்புல அப்படி இருக்கணும். டிராமா பாயிண்ட் இல்லைன்னா கஷ்டம், பார்த்துக்கோங்க. அதுலயும் சரி ஓகே. நம்ம வாயை ஃபுல்லா மூடிட்டோம்னா கூட ஓரளவு நம்ம வாயை மூடுறதுக்கு மனசை முதல்ல மூடணும். மனசை மூடுறது தான் டிராமா. டிராமால இருக்குது நடக்குது அப்படின்னு நீங்க மனசுக்கு அமைதிப்படுத்துங்க, முடிஞ்சு போச்சு. வார்த்தை அதுவா அமைதியாகும். நீங்க வாயை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா மனசு அமைதி ஆகாது. அதுக்குதான் மனசு அமைதி ஆக்குறது தான் டிராமா பாயிண்ட். மனசுங்கிறது டிராமான்னு வச்சுக்கோங்க. புத்திங்கிறது ஆத்மா பரமாத்மா, அந்த வாள்னு வச்சுக்கோங்க. மனம் புத்தி ஒருமுகப்படணும். அதுக்குத்தான் ஆத்மா பரமாத்மா டிராமா, 3 ஞானமும். மனம் புத்திய கண்ட்ரோல் பண்றதுக்கு தான். எல்லாமே இன்டர்லிங்க் சிஸ்டர். நம்ம அதை புரிஞ்சுக்கிறது தான் மாட்டேங்கிறோம், அவ்வளவுதான். சரிங்க சிஸ்டர். அருமையாக பாபாவுக்கு நன்றி. வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த சரவண அபாஜிக்கு நன்றி. நன்றி பிரதர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.